بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய மாலை பொழுதினிலே இந்த மைதானத்திலே அல்லாஹுடைய தீனை பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மையை விரும்புகிறானோ அவருக்கு தீனை பற்றிய விளக்கத்தை, தெளிவை வழங்குகின்றான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீனின் அடிப்படையில் வாழ்வதற்கு முன்னால் தீனை பற்றிய அறிவு, தெளிவு இன்றியமையாதது. وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. யாருக்கு அறிவும் ஞானமும் கொடுக்கப்படுகிறதோ அவர் மிகப்பெரிய ஹைரை பெற்றுக்கொண்டவர் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தீனை பற்றிய விளக்கத்தை பெற்று மிகப்பெரிய ஹைரை, நன்மையை பெறக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் இந்த இஜ்திமாவுக்கூடாக கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய உலகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு விடையாக பலரும் பல விஷயங்களை சொல்வார்கள். இன்றைய உலகின் பிரச்சினை உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் நிலவக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் என்று சிலர் சொல்வார்கள். இல்லை, இன்றைய உலகின் பிரச்சினை பயங்கர பொருளாதார நெருக்கடிதான் என்று மற்றும் சிலர் சொல்வார்கள். இந்த இரண்டு பிரச்சினைகளை விட மனித இனத்தின் இருப்பையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சினை தான் சூழல் சுற்றாடல் பிரச்சினை என்று இன்னும் பலர் சொல்வார்கள். சுகாதார பிரச்சினைகளை பற்றி பேசுபவர்களும் இன்று இருக்கிறார்கள். இன்று உலகின் மிக முக்கியமான பிரச்சினையாக அதுவே மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஈராக்கிலும், ஆப்கானிஸ்தானிலும், பாலஸ்தீனத்திலும், சோமாலியாவிலும் இன்னும் உலகின் பல நாடுகளிலே பயங்கரமான அரசியல் நெருக்கடி நிலவுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அரசியல் பிரச்சினைகளைத்தான் உலகின் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சினை என்று ஒரு சாரார் நினைக்கிறார்கள். இல்லை, இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடி உருவாகி இருக்கிறது. பொருளாதார மந்த நிலையை பார்க்கிறோம். பெரும் பெரும் சர்வதேச பல்தேசிய கம்பெனிகள் வங்குரோத்து நிலையை கண்டிருக்கின்றன. பல சர்வதேச வங்கிகள் திவால் நிலையை அடைந்திருக்கின்றன. பெரும் பெரும் நிதி நிறுவனங்கள் மூடு விழா கண்டிருக்கின்றன. பல லட்சக்கணக்கான மக்கள் தொழில் வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இதுதான் இன்று உலகின் மிக முக்கியமான பிரச்சினை. மில்லியன் கணக்கான மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கான மக்கள் வீடற்றவர்களாக வீதியோரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு பசிப்பட்டணியின் காரணமாக சுமார் 35,000 குழந்தைகள் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிற உலகம் இது. இன்றைய உலகின் முதல் தர பிரச்சினை இந்த பொருளாதார பிரச்சினை, இந்த வறுமை சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். இல்லை, இவை அனைத்தை விட பயங்கரமான ஒரு பிரச்சினைக்கு உலகம் முகம் கொடுத்திருக்கிறது. அதுதான் சூழல் சுற்றாடல் பிரச்சினை. ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்திருக்கிறது. அதன் காரணமாக
உலகத்துடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறது. குளோபல் வார்மிங் என்று அழைக்கப்படுகின்ற பூமி பயங்கரமாக சூடாகி வருகிறது. இதன் பயங்கர விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இயற்கை அனர்த்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. எரிமலைகள் வெடிக்கின்றன, பூகம்பம் உருவாகிறது, பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு ஏற்படுகிறது. இத்தகைய சூழல் சுற்றாடல் பிரச்சினை தான் இன்று உலகின் இருப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, நாளுக்கு நாள் புது புது நோய்கள் உலகிலே பரவி வருகின்றன. பறவை காய்ச்சல் என்றார்கள், பிறகு எலிக்காய்ச்சல் என்றார்கள், பிறகு பன்றி காய்ச்சல் உருவானது. நமது நாட்டை டெங்கு காய்ச்சல் இந்த கணப்பொழுது வரை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. மாறி மாறி பயங்கரமான தொற்று நோய்கள் உலகத்தை உசுப்பிக் கொண்டிருக்கின்றன. இவைதான் உண்மையான பிரச்சனைகள் என்று பலர் சொல்கிறார்கள். இவையெல்லாம் உலகம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய உலகின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிற பிரச்சனைகள் என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இவை அனைத்துக்கும் மேலாக கண்டுகொள்ள தவறிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதுதான் ஜாஹிலியத்துடைய பிரச்சனை. 21ஆம் நூற்றாண்டின் ஜாஹிலியத்தான் உண்மையில் இன்றைய உலகின் முதல் தரமான பிரச்சனை. இன்றைய உலகம் எதிர்நோக்கி இருக்கிற அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், பொருளாதார மந்தநிலையாக இருக்கலாம், சூழல் சுற்றாடல் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், சுகாதார பிரச்சனையாக இருக்கலாம். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது ஜாஹிலியத். இந்த ஜாஹிலியத்தின் விளைவுகளைத்தான் பல வடிவங்களில், உருவங்களில் இன்றைய உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையான பிரச்சனையை உலகம் அடையாளம் காணாமல், இனம் காணாமல், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது. உலகத்திலே பல நாடுகளில் அரசியல் நெருக்கடி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னால் என்ன இருக்கிறது? அதன் பின்னால் இருப்பது ஜாஹிலியத்தான சிந்தனை, ஆக்கிரமிப்பு, அராஜகம், அநீதி, சுரண்டல், மோசடி, ஏமாற்று, புரளி. இந்த ஜாஹிலியத்தின் விளைவுதான் உலகில் பல நாடுகள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. வல்லரசுகளும் முதலாம் உலக நாடுகளும் சக்தி வாய்ந்த நாடுகளும் ஏழை நாடுகளை, மூன்றாம் உலக நாடுகளை, இயற்கை வளங்களை கொண்ட நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காக எடுக்கின்ற அந்த ஜாஹிலியத்தான சிந்தனையின் விளைவுதான் உலகத்திலே நிலவுகின்ற அரசியல் நெருக்கடிகளே தவிர உலகத்தில் அரசியல் நெருக்கடி என்ற ஒரு நெருக்கடி கிடையாது. பொருளாதார மந்தநிலை பற்றி பேசப்படுகிறது. எகனாமிக் ரெசெஷன், குளோபல் எகனாமிக் கிரைசிஸை பற்றி பேசுகிறார்கள். உலக நாடுகள் பயங்கரமான பொருளாதார நெருக்கடிக்கு இன்று முகம் கொடுத்திருக்கின்றன. உண்மைதான். இதற்கு பின்னால் இருப்பது என்ன? பொருளாதார பிரச்சனை அல்ல, இதற்கு பின்னால் இருப்பது ஜாஹிலியத். வட்டியை அடிப்படையாக கொண்ட ஜாஹிலியத்தான பொருளாதார ஒழுங்கின் விளைவு. எப்படியாவது பணம் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மனித விழுமியங்களை மதிக்காமல், ஆன்மீக தார்மீக கோட்பாடுகளை மதிக்காமல் மனிதனை பொருளாதார பிராணியாக மாற்ற